மழை பெய்யுது. முகில ஓடுறேன் நனைகிறதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு மழை பெஞ்சு. சம்மர்னால. எங்கே போகிற? கருப்பட்டி போட்டனால இனிக்குதுல, அதனால ப்ளீஸ் வேணுமா கேட்டு வாங்கி சாப்பிட்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. அதை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. காலையில் என்னோடய வெயிட் வந்து செக் பண்ணி நான் வீடியோ எடுத்தேன். என்னோடய வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் 72.1 இருந்தது. இப்போ என்னோட கரண்ட் வெயிட் 64.3 இருக்குது. ஸோ எதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்தேன்னா, ஒரு சில பேர் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிட்டை காமிச்சு வீடியோ போடுங்க. நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஃபுட்டு என்ன எடுக்கிறீங்கன்னு காமிக்கிறீங்க, அப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுன்னு காமிக்கிறீங்க, ஆனால் வெயிட்டு குறையுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா, நீங்கள் வெயிட்டே காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் வந்து நேற்று வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து டெய்லி வெயிட்டு வந்து இவ்வளோ இருக்கேன்னு காமிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து குறைச்சிட்டு அதை காமிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் வந்து காமிக்கல வெயிட்டை. ஏன்னா டெய்லி நமக்கு வெயிட் குறையாது. ஒவ்வொரு நாள் கூடுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நாள் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா குறைச்சிட்டு வெயிட்டை காமிச்சா அவங்க எல்லாேருக்கும் அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படின்றனால தான் நான் காமிக்கலை. கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து ஒரு 8 kgs கிட்டே லாஸ் பண்ணியிருக்கேன் 2 மாதத்தில். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி எண்டிலருந்தே என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியலை. ஏன்னா வீட்டு வேலை, பசங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பல இதுக்குள்ளே போய் இருக்கிறனால நம்மளால் அதை ரெகுலராக பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. பட்டு ஜனவரியில் நான் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ணினேன். பட் இப்போ கொஞ்சம் லேசி ஆகிட்டேனே சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இப்போ குறைஞ்சிட்ருக்கு. பட் அந்த 64 அந்த வெயிட்டுன்றது மெயின்டைன் ஆகுது. அது எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா, நம்ம எடுக்கிற ஃபுட்டை வச்சு இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணாட்டாலுமே நம்ம எடுக்கிற ஃபுட்டை வந்து நம்ம அளவாக டயட்டாக எடுக்கும்போது அப்படியே அந்த கரண்ட் வெயிட் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு, அந்த எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக சாப்பிட ஆரம்பித்தோம்னா ரொம்ப கெயின் பண்ணிடுவோம், வெயிட்டை கூடிரும் அதிகமாக. ஸோ அதனால் நம்ம குறைச்ச வெயிட்டை கூடாமல் அப்படியேவாச்சும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தால் காலையில் அதை எடுத்துக்கிடுவேன். அப்படி இல்லைனா ஏதாவது மில்லட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். இல்லைனா மோர் அந்த மாதிரி வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து தயிர் வந்து வீட்டிலே பண்ணுறனால மோர் வந்து குடிக்கலாம், ஏன்னா வெயிலுக்கு நல்லதுன்றனால அது வந்து எடுத்துகிட்ருக்கேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து என்னமோ அவருக்கு ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவர் கிச்சனை நோண்டிகிட்டு இருந்தார். அவரோட பேசிட்டு அப்படியே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான். ஹஸ்பண்டும் அதுதான், நான் என்ன சாப்பிட்றேனோ அதை எனக்கும் கொடுன்ட்டார். ஸோ அதனால் வந்து அந்த ஆப்பிள், வாழைப்பழம், டேட்ஸு அதை வச்சு ஒரு ஸ்மூதி பண்ணுவோம்ல, அதுதான் பண்ணியிருந்தேன். ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு 2 டேட்ஸு. டேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கலாம், ரொம்ப ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 தான் எடுத்தேன். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாழைப்பழமும் சேர்க்குறோம், ஆப்பிளும் சேர்க்குறோம். இல்லை கொஞ்சமாக தண்ணி, பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணுறவங்க பால் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. இந்த ஆப்பிள் வந்து காயாக இருந்தது, ரொம்ப நொச்சுன்னு காயாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால வந்து ரொம்ப அரைக்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் வாங்கின ஆப்பிள் வந்து கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி இருந்தனால அது கலரே சேஞ்ச் ஆகலை. அரைக்கும் போது நல்லா ஒயிட்டாக இருந்தது, ஐஸ்கிரீம் மாதிரி. இப்போ வந்து இதில் வந்து சியா சீடு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து அதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் ரெடினே சொல்லலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே கூலிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்பாளி, நம்ம வெயிட் லாஸ்லேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்டில் இந்த பப்பாளியும் ஒன்றுங்க. இந்த கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய
ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. பெண்களுக்கு வர அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் அந்த கர்ப்பப்பையில் வர அந்த கட்டி பிசிஓடிஸ்லாம் சொல்கிறாங்களா, அதுக்கெல்லாமே இந்த பப்பாளி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும், சீசன் டைம்லலாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி விலை குறைவான பழங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இங்கே ப்ரூனேலையுமே எங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இங்கே மற்ற ஃப்ரூட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே பப்பாளி வந்து ரேட்டு கம்மி தான். ஸோ நான் எப்போவுமே வாங்கிடுவேன், வாரம் எப்போவுமே இந்த பப்பாளி பார்த்தோன்னா விடுறதே கிடையாது. ஸோ நல்லா பெரிய பப்பாளியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதான் எனக்கு பாதி, ஹஸ்பண்டுக்கு பாதி. அதாவது ஒரு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே பாதி எடுத்துக்கிட்டோம். இன்னும் நிறையா இருந்துச்சு, ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 2-3 நாளைக்கு எங்களுக்கு வந்து வரும். சூப்பராக இருக்குங்க எங்கள் ப்ரூனேயில் கிடைக்கிற பப்பாளி. நல்லா அப்படியே நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளது ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு பப்பாளி தான். அந்த ஷேப்பை பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் விதைகள் நிறையா இருக்கும். நம்ம ஊரில் வாங்குகிற பப்பாளியெல்லாம் பார்த்திங்கன்னா விதையே இருக்காது, இந்த மாதிரி ஹைப்ரிட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோர், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு செய்வேன்ல மோர், அந்த மோர் 1 கப்பு, 1 கப் பப்பாளி, 1 கப் அந்த ஆப்பிள் பனானா ஸ்மூதி இதான் சாப்பிட்டேன். இதுவே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு பசிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பசிச்சா நான் என்ன சாப்பிடுவேன், வேர்க்கடலை சாப்பிடுவேன், வீட்டில் வந்து வறுத்து வச்சுருப்பேன், அது சாப்பிடுவேன். இல்லைனா ஏதாவது சுண்டல் ஊற வச்சு அதை வேக வச்சு சாப்பிடுவேன். இல்லை பிளாக் காஃபி, இல்லைனா வாழைப்பழம், ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது பசிச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப கேலரிஸ் கம்மியான இது தான் நான் வந்து எடுத்துக்குவேன். எப்போவுமே சோறு இருந்துச்சுன்னா சோறை போட்டு அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் அந்த மாதிரி சாப்பிட்டது தான். இப்போ வெயிட் லாஸ்ன்றனால ஓரளவுக்கு வெயிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. ஏன்னா தண்ணி ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தோம்ல, அப்போ வந்து தண்ணி விட்டு வரவும் அதில் வந்து இந்த மோட்ரு வந்து ஆகிடுச்சு. மோட்ரு வந்து இதாகிடுச்சு, ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க கூட. அதோட அதை ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லவும் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்துட்டு வேறு மோட்ரு புதுசு தான் வாங்கி வைக்கணும், இது ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆளை நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மோட்ரு வாங்கி அவரும் வந்தாங்க. அந்த மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறவங்களும் வந்திருந்தாங்க. வந்து அது ஒரு 1/2 மணி நேரமாக அதை ஃபிக்ஸ் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தண்ணி வந்தது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வந்தது. ரொம்ப நார்மலாக வர்றதை விட ரொம்ப அந்த ட்ராப்பாக வரும்ல, அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ 2 days தான் நாங்கள் அதை வச்சு தான் சமாளிச்சுட்ருந்தோம், வேறு வழி இல்லைல்ல. ஆனால் வெளியில் அந்த பின்னாடி கார்டன் பக்கத்தில் இருக்கிற வெளியில் ஒரு பைப் இருக்கும், அதில் மட்டும் நல்லா ஸ்பீடாக தண்ணி வந்ததுங்க. அதனால் அதில் வந்து பக்கெட்டில் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டோம். நல்ல வேலை, சுத்தமாக வந்து வராமல் இல்லாமல் ஒரு சில பைப்புகளில் தண்ணி வந்தது. ஏன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப வந்து இது பண்ணோம். அப்புறம் பக்கத்து வீட்டில் அவங்க வீட்லேயுமே தண்ணி வரல. லாஸ்ட் டைம் அவங்க நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம், நமக்கும் ஹெல்ப் பண்ணாங்கல்ல. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம், எங்கள் வீட்லேயும் தண்ணி வரலைன்னாங்க. ஸோ இந்த பைப்பில் மட்டும் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் வந்து இதை வச்சே யூஸ் பண்ணோம். அப்புறமா ஒரு வழியாக வந்து புது மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வீடு வந்து கட்டும்போது அந்த மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல், வச்சுருப்பாங்க போல். அது வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த புதுசு மாற்றினோடனே ஓகே, இப்போ வந்து பிரச்சனை இல்லை, நல்லாவே வந்து தண்ணி வருது. பரவாயில்ல. இங்கே உள்ள ஹவுஸ் ஓனர்லாம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம உடனே சொன்னோம்னா உடனே நமக்கு வந்து தண்ணி வரலைன்னா கூட டேங்க் அனுப்பிடுறாங்க. டக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே சரி பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷங்க. நம்ம சொல்கிற ப்ராப்ளத்தை உடனே கேட்டு அதை சரி பண்ணுறதுன்றது பரவாயில்ல தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா லெமன் ரைஸு, அப்புறமா இது வெள்ளை பூசணிக்காய் போட்டு பருப்பு கூட்டு பண்ணியிருந்தேன். அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் கமெண்ட்ஸு சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் நீங்கள் சாம்பாராக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருந்தாலுமே சாம்பார் இருக்கும். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து டெய்லியுமே சாம்பார் கொடுப்பேன். ஏன்னா பருப்பு வந்து நல்ல ப்ரோட்டீன் தானே. ஏன்னா சில குழம்பு நம்ம மீன் குழம்பு இந்த மாதிரி காரமான குழம்புகள்லாம் நம்ம வச்சோம்னு வைங்களேன் சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால் சாம்பார் வச்சு ஒரு முட்டை வச்சு அந்த மாதிரி கொடுத்துருவேன். அதனால் எப்போவுமே அடிஷ்னலாக சாம்பார் இல்லை, ஒரு பருப்பு கூட்டு அந்த மாதிரி வச்சுருவேன். ஏதாச்சும் பருப்பு வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அது நல்லது. நம்ம நான்வெஜ்ஜு டெய்லி நம்ம கொடுக்காட்டாலும் நம்ம சாம்பார் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்லது. டெய்லி அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும்ல, அதனால தான் நான் வைக்கிறேன். சில பேர் அதான் கேட்குறீங்க, நீங்கள் டெய்லி சாம்பார் வச்சு சாப்பிட்றீங்கன்னு. மீன் குழம்பு வச்சாலும் டெய்லி மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானங்க நம்ம குழம்பு வைக்க முடியும். என்ன இருந்தாலும் சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்புறம் ஆதவ் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். வந்த உடனே அப்புறம் அவனுக்கு சாப்பாடு 2 பேருக்குமே வந்து ஊட்டி விட்டேன். அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாரா, வேலைக்கு வந்து கிளம்பிட்டார், ஈவினிங் போல் வரேன்னு சொல்லிட்டு.
அப்புறமா இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னது முகில், என்னது? பூச்சியா? என்னது? டேய் 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 டேய், எங்கே போகிற மலையில்? என்ன பெய்யுது? அது மலையா? என்னது? ரெயினா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மழை பெய்யுது. முகில ஓடுறேன் நனையிறதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு மழை பெஞ்சு, சம்மருனால. எங்கே போகிற? வா, குளிக்க வச்சேன், செருப்பு படலை. எங்கிட்ட வா. இப்போதான் குளிக்க வச்சேன், ஓடுறான் பாருங்க நனையிறதுக்கு. ஏய் ஏய் ஏய், நல்லா மழை பெய்யுதுங்க. செம்ம வெயில் எடுத்துச்சு. இந்த மழை பெய்ஞ்சா கொஞ்சம் நல்லா குளிராக இருக்கும். போ வெயில், போ உள்ள போ. என்ன பண்ற? அது முகில் செருப்பு எங்க போட்டு வரா? மாற செருப்பு போட்டு வா. இப்போ மழை பெஞ்சது. மழையில் எல்லோரும் 2 பேரும் நனைஞ்சு ஆட்டம் போட்டாங்க. ட்ரௌசர் எல்லாம் ஈரமாக்கிட்டு வந்தேன். அப்புறம் ட்ரௌசரை மாற்றி விட்டுட்டு காலையிலே குளிக்க வச்சுட்டேன். அப்புறம் திரும்ப ஈரமாக்கிட்டேன். அப்புறம் மழை பெஞ்சோன்னா நல்லா குளுகுளுன்னு இருந்ததுங்க. இங்கேயுமே ப்ரூனேலையுமே நல்ல வெயில் போட்டுட்ருக்கு. செம்ம வெயில். ஸோ வீட்டிலலாம் ஏசி போடாமல் இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு வெயில் போட்டுட்ருக்கு. சரி, அப்புறம் நான் ஈவினிங் போல் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் தேடி பார்த்தேன். ஸோ அந்த ராகி மாவு, வேர்க்கடலை இது எல்லாமே இருந்தது, எள்ளு இதெல்லாமே இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ராகி உருண்டை செய்வாங்க, சிம்லி உருண்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது அதை சாப்பிட்றதுக்கு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் வேர்க்கடலை வந்து வறுக்காமல் இருந்தது. சரி, அதை வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து நம்ம ப்ரூனேயில் வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்குங்க. நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே மோஸ்ட்லி. பட் காய்கறியுமே எல்லாமே காய்கறியுமே கிடைக்கும். ஆனால் ஒரு சில காய்கறிகள் மட்டும் நான் மார்க்கெட்டில் பார்த்ததில்ல. இந்த முருங்கைக்காய், அதுக்கப்புறமா கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய், அது மட்டும் நான் பார்த்ததில்ல. பட் வேறு ஒரு ஏரியாவில் அது கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் வாங்குறதுன்றது தூரம். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஏரியா வந்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பட் மற்றபடி எல்லாமே கிடைக்கும். சில பேர் கேட்குறீங்க, ப்ரூனே வந்தோன்னா நம்ம ஊரில் உள்ள பொருட்கள்லாம் கிடைக்குமா, ஈஸியாக இல்லை கஷ்டமா அப்படின்னு சொல்லி. பட் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரூனே வந்து பரவாயில்ல. நிறைய கடைகள் இருக்குது, நம்ம தேவையானது வாங்கிக்கலாம். இங்கே உள்ள லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லேயுமே நம்ம மோஸ்ட்லி நம்ம ஊர் ஸ்பைசஸ் எல்லாருமே வாங்குவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே இந்த ஊர் மக்களுமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் எல்லாமே. ஸோ வேர்க்கடலை வந்து நல்லா நான் வறுத்து வச்சுட்டேன், அது சூடாக ஆறட்டும்னு. அதுக்கப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு ஏதாவது எடுத்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு தான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து பாத்திரம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும் போல். ஏன்னா கடலை வறுத்ததுக்கப்புறமா அது பார்த்தா டப்பு 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 டப்புன்னு பொரிஞ்சு எடுத்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இருக்குது அப்படியும். ஆல்ரெடி அந்த வறுத்த ஹீட்லேயே டப்பு டப்பு டப்புன்னு பொரிஞ்சிச்சு. ஏன்னா வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா எள்ளு வந்து நல்லா மணமாக இருக்கும். அதே வந்து டப்புக்குன்னு எடுத்துட்டேன், எல்லாம் கரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு. இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, ஈவினிங் போல் வந்துட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து கேழ்வரகு உருண்டை பண்ண போகிறேன்னு. அது பேசாமல் இந்த கடலையே உடச்சி சாப்பிட வேண்டியதானே, அது ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டார். கஷ்டப்படாமல் என்ன வரும், அதெல்லாம் எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும், சும்மா அதை மட்டும் சாப்பிட முடியுமான்னு சொன்னேன். சரி ஓகே, எதுனாலும் சாப்பிட்ற மாதிரி பண்ணு அப்படின்ட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரொட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவில் வந்து ரொட்டி தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ரொட்டி தட்டுற மாதிரி மாவை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி தான் பிசையணும், அப்போ தான் கல்லில் வந்து நமக்கு தட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன், ஏன்னா என் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா அதிகமாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரொட்டி வர்ற மாதிரி தான் நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வேர்க்கடலையுமே ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எள்ளு ஒரு 1/4 கப்பு, அது பொரிஞ்சு வச்சாச்சு. அப்புறம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ரொட்டி தட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ராகி ரொட்டியுமே சும்மா வெங்காயம், முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா,
அது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு தட்டி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைல எங்கள் அம்மாலாம் செஞ்சு தருவாங்க, நல்லாயிருக்கும். இந்த ரொட்டி சுடும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி கையை வச்சு தட்டிடலாம், தண்ணி தொட்டு தொட்டு தட்டணும், இல்லைனா கையில் ஒட்டிட்டு வரும். 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடணும். அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அது நல்ல எண்ணெய் சேர்க்கலைன்னா கொஞ்சம் கருகி போகிற மாதிரி போயிடும். அதனால் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு இதை அப்படியே பிச்சு பிச்சு போட்டுடலாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வேர்க்கடலையும் எள்ளையும் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த ரொட்டியை வந்து அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த ரொட்டி வந்து ஹார்டாக இருக்கும் கொஞ்சம். அப்போ இதோட போடையில் இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் அரைப்படுமான்னு தெரியல. பட் நல்ல மிக்சியாக இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இப்போ அதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ரொட்டியை வந்து அரைச்சிடலாம். இது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய், 2 ஏலக்காய் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சுக்கு இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். என்கிட்ட சுக்கு இல்லை, அதனால் 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாதுங்க, சும்மா வெறும் இதாக தான் நம்ம அரைக்கணும். அதுவும் நல்லா அந்த மாதிரி பூவாக அரைஞ்சி வந்துடும், சூப்பராக அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்க்கலாம். நான் பொங்கலுக்கு வாங்கின வெல்லம் இருந்தது, இந்த மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, ரவுண்டாக, அதை தான் துருவி வந்து சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கல் தூசி இல்லாத நல்ல வெல்லம் தான், அதனால் வந்துட்டு நான் அதை வந்து இது பண்ணலை. அந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா கல்லுக்கு அடிபடும் இடையில. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு தான் நான் சேர்த்தேன் வெல்லம். அதுவே நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இது கூட நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஏன்னா நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், அந்த எள்ளு சேர்த்தனால சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைனா உதிரும், நீங்கள் எண்ணெய் சேர்க்கலைன்னா உதிரும். ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை ரவுண்டாக நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது சின்ன பிள்ளையில் நடந்த ஞாபகங்கள் தாங்க வரும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அம்மாச்சி பாட்டி அவங்க தான் வந்து அந்த காலத்தில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பண்ணும்போது சின்ன பிள்ளையில் நம்ம எங்கெங்கெல்லாம் இதை சாப்பிட்டோம் அப்படின்றத ஞாபகம் வரும். சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மாச்சி ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ராகி வந்து வயல்லே போடுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் அம்மாச்சி எங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்தாங்கன்னா ஒரு மஞ்சப்பையில் இந்த ராகியை வந்து கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதை ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி புட்டு ரொட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாச்சி இல்லை, அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ண, வயசாகிடுச்சு, அதனால் இறந்து போயிட்டாங்க. இப்போல்லாம் அந்த நினைவுகள் தான் நமக்கு ஓடிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக நான் வந்து எல்லா உருண்டையுமே வந்துட்டு நல்லா உருட்டி எடுத்துட்டேன். எடுக்கிறீங்களா? ராகி லட்டு பண்ண சூப்பராக இருக்குது. கை கழுவ கூட மனசு வரல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்திங்க, ட்ரை பண்ணுங்கள். முகில் ஓடியான்னு சாப்பிட்றேன் பாருங்க. இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட் வகைகள், அதெல்லாம் மறந்துட்டோம். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ஹேர் ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, முடி கொட்டுறதுக்கெலாம். உண்மையாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முயலுக்கு பிடிச்சிருக்கும் போல சாப்பிட்ற ஆள. இங்கே வா, உண்மையாக சூப்பராக இருக்கும். ஆமாம், முயலுக்கு வேணுமா? இது கருப்பட்டி போட்டனால இனிக்குதுல, அதனால் ப்ளீஸ் வேணுமா கேட்டு வாங்கி சாப்பிட்றேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி ட்ரை பண்ணியாச்சு. நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு
இதே டின்னராக முடிச்சுக்கிற போகிறேன் நான். எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட போகிறேன், யாருக்கும் கொடுக்காம. சாப்பிட்றோமா நம்ம 2 பேரும்? ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லு. சொல்லு. அவ்வளோதான்.